கதை பிறரோட உடைய பார்த்து எடை போடக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் நமக்கு சொல்லுது. வாங்க பார்க்கலாம். நஸ்ருதீன் ஹோஜா வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற இடங்கள் நிறைய இருந்துச்சா. அதாவது தன்னோட ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு விடுவாங்களாம். அதே போல வெந்நீர்ல ஒத்தடம் கொடுப்பாங்களாம், புது துண்டை எடுத்து தவிட்டு விடுவாங்களாம். இந்த மாதிரிலாம் அப்போ பாத்தீங்கன்னா இடம் இருந்துச்சு. அங்க நிறைய வேலையாட்களும் வச்சிருந்தாங்களாம். அதாவது பணம் வந்து ஃப்ரீயா கொடுக்குறப்போ அவங்க நல்லாவே கவனிச்சு விடுவாங்களாம். அந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தப்போ ஹோஜா என்ன பண்ணாரு, நம்மளும் இந்த இடத்துக்கு ஒரு நாள் போகணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பாத்தீங்கன்னா பகட்டான உடை அணியாம சாதாரணமான உடையில போயிருக்காரு. பார்த்தாக்க அவர் யாருமே கவனிக்கலையா. ஒரு புது துண்டு கூட தோட்டத்துக்கு கொடுக்கலாம், பழைய துண்டை எடுத்து கொடுத்தாங்களாம். இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இவர் வெளியில வரப்போ எல்லாருக்கும் தங்க காசு கொடுத்துட்டு வந்துட்டாராம். இன்னொரு முறை போறப்ப பாத்தீங்கன்னாக்க விழுந்து விழுந்து அவர் கவனிச்சாங்களாம். ஏன்னா போன தடவை நமக்கு தங்க காசு கொடுத்தாங்க, இந்த தடவை நல்லா கவனிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இவரை நல்லா கவனிச்சு வெளியே அனுப்பினாங்களாம். அப்ப வெளியில வரப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் செப்பு காசு கொடுத்தாங்களாம். அப்போ அவங்க எல்லாரும் கேட்டாங்களாம். அதுக்கு இவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அதாவது போன முறை என்ன கவனிச்சதுக்கு இந்த செப்பு காசு, இந்த முறை என்ன விழுந்து விழுந்து நீங்க என்ன கவனிச்சதுக்கு போன டைம் கொடுத்த தங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். பாடம் புகட்டுறதுக்காகவே இந்த செயல்ல அவர் ஈடுபட்டாராம்.